ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களுக்கு இனிமேலாம் எந்த விதத்துலேயும் எதுவுமே பாதிப்பு வராது. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேம்மா, எனக்கு இந்த விஷயத்தில் எல்லாமே புரியுது. புரியாமல் இல்லாமல் இல்லை. அதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு சில விஷயங்களில் புரியாததுமா எனக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான். கரெக்டாக இல்லாத விஷயங்களை நம்மளால் எதையுமே சொல்ல முடியாத மாதிரி போயிடும். அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதையும் நடந்துக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மள்ட்ட தான்மா இருக்குது. நீ முன்னாடியே இவங்கள பற்றிலாம் என்கிட்ட நீ சொல்லியிருக்கிற. இருந்தாலும் நான் என்னால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்மளால் வேணும் வேண்டான்ட்டு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. போக போக உங்களுக்கு அதுக்கான தன்மையை நீங்களே இது பண்ணிக்கிறதுக்கான இதாக இருக்குமா அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம அதெல்லாம் ஒன்றும் பேசி இப்போ ஒன்றும் புண்ணியம் இல்லை. எது பேசியும் நம்ம யாரையும் சார்ந்தது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயங்கள் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயங்கள் பிடிக்காது. பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கே தெரியும், எந்த விதத்தில் யாரை நம்ம வேணும் வேண்டான்னு சொல்கிறோமோ, அதையெல்லாம் நம்ம வேணும் வேண்டான்னு சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கப்புறம் எதுலேயும் இந்த விஷயத்துலேயும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படிங்கிறப்போ, அதையெல்லாம் நான் கடந்து தான் என்னோடய வாழ்க்கையை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதுக்கு அடுத்தது எல்லாத்தையும் நீங்கள் தான் சார்ந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுல என்னால் முடிஞ்ச விஷயத்தில் முடியாத மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். எங்களுக்கு இதுக்கு மேலே எல்லா விஷயத்துலையும் எந்தெந்த இது வேணுமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாமல் கிடையாது. போக போக உங்களுக்கு எதனால என்னங்கிறது நம்மளுக்கு புரியறதுக்கான டைம்ங்கிறது நமக்கு வரும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் நான் பாதிப்பு வராத மாதிரி இருந்துக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் திடீர்னு சொல்கிறீங்க? எல்லாமே நம்மளுக்கு எல்லோரும் வேணும்னு தானே நம்ம நினைக்கிறோம் ஃபேமிலி இருக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. உங்களை எல்லாரையும் நான் வேணும் வேண்டான்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் எதையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக உங்களுக்கு அதில் எந்தெந்த விஷயங்கள் சரி இருக்கோ சரியில்லையோ அதை நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட வேண்டியது தான் அப்படின்னோடனே, சரி விடுங்கம்மா, விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரையும் எந்த விஷயத்துலையும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு எதுலேயுமே நம்ம அதெல்லாம் நம்ம வேண்டாம், வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, அதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுலேயும் எந்த விதத்துலேயும் யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை. குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துகிட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் போயிட்டுருக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் எந்த விதத்துலேயும் நம்ம பேசியோ இல்லை அடுத்தடுத்த இதில் நம்மளை மற்றவங்கள மாற்றிக்கிறதுங்கிறதோ நம்மளால் முடியாத விஷயம். அதையெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்மளை நம்ம முடிஞ்சால் மாற்றிக்க வேண்டியது தானே தவிர, மற்றவங்கள நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தில் நம்மளால் இருக்க முடியாது இல்லைம்மா அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா. எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் சரியில்லை அப்படின்னு சொல்லி